அதில் இருக்குது. அந்த கனியை புசியாதீர்கள், அந்த விருட்சத்தின் அருகே செல்லாதீர்கள் இருக்குது. இப்போ சித்தர்கள் சொல்றது, இந்த மரபு சொல்றதுலாம் ஜீவ விருட்சம்னே சொல்லுது. ஒரு மனிதன் தனக்குள்ள சிதம்பர ரகசியம் அதுதான் சொல்லுது. ஆகாய ரகசியம் தான் சிதம்பர ரகசியம். இதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப நாள் அலைஞ்சு கடைசியாக சாலை பயணம் சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சாலைக்கு போய் தான் அந்த சிதம்பர ரகசியம் தெரிஞ்சு என்ன சொல்லுது சிதம்பர ரகசியம் சொல்லுங்க. போட்டு உடைச்சிடலாம். அதை வந்து இனிமேல் சிதம்பர ரகசியமே விடப்படாது. அது உடைக்க வேண்டியது தான். அதாவது ஒரு உடல்ல உயிர் எங்க இருக்கு தெரியுமா? எல்லாம் சேர்ந்ததா இருக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்படி இல்லை அப்படிங்கிறது. இதே துடிப்புன்னா உயிர் போயிடும் அப்படி இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு ஒரு மர்ம மொழி பேசுது. இப்போ எல்லாமே நம்ம காலை கீழே வச்சு தான் நடக்கிறோம். ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, சித்தருடைய அந்த மறைமொழி என்ன சொல்லுதுன்னா, தலை கீழாகவும் கால் மேலாகவும் சொல்லுது. அது எப்படி நம்ம அப்படி நடக்க முடியுமா? அப்படி நடக்க முடியாது. இப்போ நீங்கள் அதை விளங்கிக்கணும். அதை சிவானந்த பரமஹம்சர் அழகாக விளக்குறாரு. அவர் இந்த மரபை சேர்ந்தார். சித்த வித்தியார்த்திகளை வந்து சித்தாசிரமம் அவர் அழகாக விளக்குறாரு. அதை அவருடைய நூல்லேயே இருக்குது, சித்த வித்தை நூல்லேயே இருக்குது. ஒரு விதையை கீழே போட்டோம்னா அது வேற கீழே வச்சுக்கிட்டு மேல் நோக்கி வளருது. ஆனால் மனிதன் அப்படி இல்லைங்குது. இப்போ உயிர் அப்படின்னாக்க இவங்க எங்கே கணக்கு சொல்கிறாங்கன்னா, இது அறிவிக்கப்படக்கூடாத ஒரு விஷயம் சொல்லுது. அதுதான் அது தடுக்குது. தலையில் இருக்கு உயிர், வந்து தலையில் இருக்கு. இதுதான் சிதம்பர ரகசியம். இது உடைக்குது. உயிர் தலையில் இருந்துக்கிட்டு வேறு தானே, இப்போ தலையில் இருக்குன்னு அதானே வேறு, உயிர் தான் வேறு. அதுதானே உடம்பை வளர்க்குது. அது கீழ் நோக்கி வளருது. அதனால இவங்க மரத்தோட ஒப்பிட்டு தலை கீழாகவும் கால் மேலாகவும் இருக்குது. வேற வந்து காலுங்க. அப்போ அந்த உயிருங்கிறது வேறு ஒன்று நிற்கிற இடம் தலையில நிற்கிது, தலைகீழா நிற்கிதுங்கிற. மரத்தோட ஒப்பிடும்போது மனிதன் தலைகீழா நிற்கிறான் அப்படின்னு சொல்லி இதை வந்து மறைமொழியா பேசுறாங்க. அப்போ ஜீவன் இருக்கிற இடத்த தலைன்னு சொல்லிட்டோம்னாக்க இப்பயே ஒரு சாப்டர் உடையுது. அப்புறம் அதை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சித்தர் மரபுல இடது வலதுன்னு 2 பிரிவு இருக்கிறாங்க. இடது கண்ணில் தான் ஜீவன் இருக்கு, வலது கண்ணில் தான் ஜீவன் இருக்குன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இது வெளிப்படையாக அப்படி சொல்லுவாங்க. கிட்ட போனதுக்கு அப்புறம் இந்த கண் வழியா உள்ள போய் பார்க்கறதுங்கிறது அதுக்குண்டான பயிற்சியெல்லாம் வச்சிருக்காங்க, பார்க்க முடியும். அப்படி போய் பார்க்கறது சிதம்பர ரகசியம். ஒரு ஜீவனை நேருக்கு நேராக தரிசிக்கிறது. நேராக தரிசனம். நீங்க மெய் வழியில அனுபவிச்சிங்களா? மெய் வழியில போயிட்டு அனுபவிக்கல. அனுபவிக்க போற நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போதான் நமக்கு ஒரு பேராற்றலேருந்து ஒரு அலர்ட் கிடைக்கும், ஞானம் வருது. அந்த அலர்ட் கிடைச்சி ஒரு நைட்டில் அந்த அலர்ட் கிடைச்சி டப்புன்னு துள்ளி விழுந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிறோம். இதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. இது இப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் அடைஞ்சிட்டாங்களான்னாக்க அடையலை. அவங்க சரண்டர் ஆனால் போதும். அதாவது ஃபிரோனை இறைவனா ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? அது மாதிரி சாலை ஆண்டவர்னு சொல்கிறாங்க. சாலை ஆண்டவரை நீங்கள் இறைவனா ஏற்றுக்கிறோம். அவங்க தான் இறைவனா நம்புறாங்க. நூல்கள் அப்படி தான் இருக்குது. இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, இறைவன் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஜீவசமாதி உண்டு.